ஹலோ. இன்றைக்கி மெசேஜஸ் என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு தெரியணும்னு சொல்லியிருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். நான் மெடிடேஷனில் இருக்கும்போது பூக்குள்ளேருந்து இது ஒரு பூச்சி வெளியில் வர மாதிரி அந்த மாதிரி ஒரு விஷயம் பார்த்தேன். நான் இன்றைக்கி ரீடிங்க்காக செம்பருத்தி எடுத்து வச்சுருக்கேன், ஃப்ளவர் ரீடிங். பூக்குள்ளேருந்து ஒரு வண்டு ஃபாஸ்ட் அப்படி வெளில வர மாதிரி இருக்குது நடந்துட்டு. இது என்ன விஷயம் உங்கள் லைஃப்பில் இதாகும்னா, உங்களுக்குள்ளே இருக்க ஏதோ ஒரு திறமையாக இருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் சில பேருக்கு பாசிட்டிவாக இருக்குது, சில பேருக்கு நெகட்டிவாக இருக்கலாம். பாசிட்டிவ்லி நான் என்ன சொல்லணும்னா, பாசிட்டிவ்லி உங்களுக்குள்ளே இருக்க ஸ்கில்ஸ், சில ஏதோ விஷயங்கள் ஒரு புரிதலாக இருக்கலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை பற்றி, இல்லை ஏதோ ஒரு புதுசாக ஏதோ ஒரு விஷயம் புதஞ்சிருந்த ஒரு விஷயம் வந்துட்டு வெளியில் வர மாதிரி இருக்குது. எந்த ஒரு தடையும் இல்லாமல் வர மாதிரி இருக்குது, எந்த ஒரு பயம் இல்லாமல் வர மாதிரி இருக்குது. என்னோடய வழி நான் வரேன்ற மாதிரி இருக்குது. இதுதான் பார்த்து தெரிஞ்சுட்டு ஒரு தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக வெளியில் வர மாதிரி இருக்குது. நெகட்டிவ் ஏன்னு சொன்னேன்னா, சில பேருக்கு வந்துட்டு உங்களுக்கு தெரியாமல் இருக்கிற ஏதோ ஒரு ஷேடோவாக இருக்கட்டும், ஏதோ ஒரு ஸ்பெல் ஒர்க்காக இருக்கட்டும், ஏதாவது ஒரு உங்கள் மனசுக்குள்ளே இருக்கிற சில அந்த ஒரு ஹேட், அந்த ஒரு சில விஷயங்கள் இருக்கு இல்லையா, கோபம், அந்த விஷயங்கள் வந்துட்டு எந்த ஒரு தடை பயம் இல்லாமல் அந்த விஷயங்கள் வெளியில் எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்குது. உங்களுக்குள்ளே இருக்கிற புதஞ்சிருந்த அந்த விஷயங்களை வந்துட்டு டைரெக்டாக நீங்கள் வந்துட்டு அதை வெளியில் கொட்டுற மாதிரி இருக்குது, சில விஷயங்கள் சொல்கிற மாதிரி இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, ஸ்கின் கேர் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. இன்கேஸ் நீங்கள் அந்த மாதிரி ஸ்கின் கேர் எடுக்காத பர்சன் இல்லை, அதை பற்றி பண்ணாமல் இருந்தீங்கன்னா இந்த ஒரு கன்ஃபியூஷன்ஸில் அந்த மாதிரி. ஆனால் உங்களுடைய ஸ்கின்ன்றது ரொம்ப ஒரு சாஃப்டாக ஃபீல் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இங்கே இருக்குது. சில பேர் நீங்கள் ரொம்ப சாஃப்டாக ஷைன், அந்த க்ளோன்றது அந்த உங்களுக்குள்ளேருந்து வர மாதிரி இருக்கும். நீங்கள் வேறு எதுவும் வெளியில் அப்ளை பண்ணி அதை வர மாதிரி க்ளோ கிடையாது. உங்களுக்குள்ளேருந்து நேச்சுரலி ஒரு க்ளோ தெரிகிற மாதிரி இருக்குது உங்களுக்குள்ளே. நிறைய பேர் வந்துட்டு மேபி உங்களுடைய ஸ்கின் பற்றி, மேல் ஆர் ஃபீமேல், உங்களுடைய ஸ்கின் பற்றி நீங்கள் கவலைப்படுறீங்க, கலர் பற்றி கவலைப்படுறீங்க, ஏதோ சில மார்க்ஸ் வந்திருக்கு, ஏதோ சில விஷயங்கள், ஏதோ ஒரு விஷயம் உங்களை வந்துட்டு உறுத்திக்கிட்டே இருக்குது, உங்களுடைய ஃபேஸ், உங்களுடைய ஸ்கின் பற்றி இருக்குதுன்னா, அந்த விஷயத்தை வந்து இப்போ நீங்கள் ஒரு கான்ஃபிடெண்ட்டாக நீங்கள் இருக்கிற மாதிரி இருக்குது. ஜஸ்ட்டு எப்படி இருந்தாலும் அழகு தான், எப்படி இருந்தாலும் ஹியூமன்ஸ் எப்படி இருந்தாலும் அழகு தான். அதை நம்ம பார்க்குற விதம், அதை நம்ம அதில் தான் இருக்குது. நம்ம வந்து என்ன ஒரு என்ன சொல்கிறதுனா, என்ன தான் அது அந்த ஸ்கின்னில் வந்து டாட்ஸாக இருக்குதோ, பிம்பிள்ஸ் இருக்குதோ, மார்க்ஸ் இருக்குதோ, இல்லை அன்ஈவன் ஸ்கின் இருக்குதோ, ஒரு க்ளோ இல்லாமல் இருக்குதோ, எப்படி நீங்கள் என்ன ஏஜ், நீங்கள் என்ன ஒரு ஜெண்டராக இருங்க, ஆனால் வந்துட்டு அந்த மாதிரி விஷயங்கள் இதுக்கு முன்னே நீங்கள் வந்து ரொம்ப ஒரு மாதிரி லோவாக கான்ஃபிடென்ட் ஃபீல் பண்ணுற மாதிரி இருந்தது. எப்போவுமே வந்துட்டு ஏதாவது பண்ணணும்னு யோசிப்பீங்க, ஆனால் வீட்டில் இருக்க ஏதாவது ஒரு விஷயங்களை நீங்கள் அப்ளை பண்ணிட்டுருப்பீங்க. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்துட்டு ஒரு கான்ஃபிடென்ட் இருக்காது. வெளியில் போய் போகிறதுக்கும், ஒரு ஃபோட்டோ ஷூட்க்கு நிற்கிறதுக்கும், வெளியில் ஃப்ரெண்ட்ஸ் கூட செல்ஃபி எடுக்கிறதுக்கும், நார்மலி பேசுகிறதுக்கு அந்த அளவுக்கு உங்களுக்கு கான்ஃபிடென்ட் இருந்திருக்காது. ஆனால் இப்போ எப்படி இருக்கீங்கன்னா, ஃபுல் அண்ட் ஃபுல் உங்கள் மேலே ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது. என்னோடய ஸ்கின் பற்றி எனக்கு கவலை இல்லை, நான் அழகாக இருக்கேன்னா, என்னோடய உள் மனசு எப்படி அந்த அளவுக்கு என்னோடய ஸ்கின்னில் அந்த ஒரு க்ளோ இருக்குது, அந்த ஒரு விஷயம் இருக்குது. என்றைக்கு நீங்கள் வந்து அக்செப்ட் பண்ண ஆரம்பிச்சிங்களோ, எப்படி இருந்தாலும் அழகுதான்னு சொல்லிட்டு, அந்த நேரத்தில் உங்களுக்கு நேச்சுரலி நிறைய ஒரு விஷயம் உங்களுக்குள்ளே சேஞ்ச் ஆகிருக்கு. உங்கள் பர்சனாலிட்டியில் சேஞ்ச் ஆகிருக்கு, உங்களோட திங்கிங் சேஞ்ச் இருக்குது, அவங்களுடைய ஸ்கின், உங்களோட பாடின்றது சேஞ்ச் இருக்குது. நிறைய பேர் வந்துட்டு நிறைய விஷயங்கள் வீட்லேயே சில நார்மல் எக்ஸசைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம், யோசிச்சுட்ருக்கலாம், சரி இப்போ போய் ஸ்டார்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு. சின்ன சின்ன விஷயங்கள், உங்கள் டயட் விஷயங்களில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு சேஞ்ச் பண்ணி இருக்கலாம். சில விஷயங்கள் நீங்கள் வந்து இதுக்கு முன்னே உங்களுக்காக நீங்கள் ஒரு செல்ஃப் கேர் அந்த மாதிரி எடுக்காத பர்சனாக இருந்தீங்கன்னா, இப்போ நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு செல்ஃப் கேர் எடுத்துக்கிற பர்சனாக இருக்கீங்க. உங்களுடைய உடம்பு பற்றி இருக்கட்டும், உங்களுடைய ஸ்கின் டெக்ஸ்சர் பற்றி இருக்கட்டும், அது வேறு விஷயம். ஏன்னா எப்படி இருந்தாலும் நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறீங்க அந்த விஷயங்கள். இருந்தாலும் அதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு இன்னும்
என்ன சொல்கிறது, பாதுகாக்கணும் அந்த அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் இருக்க தவிர, இது எனக்கு சூட் ஆகலை, எந்த விஷயமும் எனக்கு இல்லை, ஸோ நான் வந்துட்டு இந்த விஷயம் சேஞ்ச் பண்ணணும் அந்த ஒரு விஷயம் உங்களுக்குள்ள இல்லை. அழகாக தான் இருக்குது, எப்படி இருந்தாலும் நல்லா இருக்குது. நான் அந்த விஷயங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும். நான் இனி வந்துட்டு ஸ்ட்ரெஸ்ஸை கம்மி பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க, நிறைய ஸ்ட்ரெஸ்ஸில் டிப்ரெஷனில் போகிறதுனால தேவையில்லாத விஷயங்களை யோசிக்க நம்ம ஹெல்த்தும் ஸ்பாயில் ஆகுது, நம்ம ஸ்கின்னும் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணாமல் இருந்துகிட்டு இருக்கோம். ஸோ நம்ம வந்து இனிமேல் இதை கேர் பண்ணணும், நம்மளை நம்ம பாதுகாத்துக்கணும். நம்ம நிம்மதி எப்படி நமக்கு ரொம்ப முக்கியமோ அதே மாதிரி நம்ம ஹெல்த்தும் நமக்கு முக்கியன்ற மாதிரி நிறைய விஷயங்களில் வந்து டயட்டில் நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. நிறைய சில பேர் வந்து ஹெர்பல் டீ குடிக்கிறதா இருக்கலாம், சில பேர் வந்துட்டு ஏதாவது மூலிகை அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதா இருக்கலாம். இப்போ உங்களுக்காக நீங்கள் நேரம் ஒதுக்குற மாதிரி இருக்குது. இதுக்கு முன்னாடி நீங்கள் அந்த மாதிரி இல்லை, ஆனால் இப்போ நீங்கள் உங்களுக்காக நேரம் ஒதுக்கி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. டைம் எடுத்துக்கிறீங்க. ஓகே, என்னதான் டயர்டாக இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நான் எனக்காக நான் சில விஷயங்கள் பண்ணணும், என்னோடய பாடி என்னோடய விஷயங்களுக்காக நான் சில விஷயங்கள் பண்ணணுன்ற மாதிரி இப்போ தான் நீங்கள் அதை கேர் எடுக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா இவ்வளோ நாள் உங்கள் பாடி ரொம்ப கத்தி 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 சொல்லிகிட்டு இருந்திருக்கு, என்ன கேர் பண்ணுங்கள் என்ன கேர் பண்ணுங்கன்ற மாதிரி. நீங்கள் இருந்த உங்களுக்கு இருக்க பர்சனல் இஷ்யூஸில் பர்சனல் டென்ஷன்ஸில் அந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு நீங்கள் உங்களை கேர் பண்ணுறது நீங்கள் மறந்துட்ட மாதிரி இருக்குது. நீங்கள் மற்றவங்கள கேர் பண்ணுறீங்க, ஆனால் உங்களை கேர் பண்ணலை. உங்களுக்கு மற்றவங்களுக்கு டைம் கொடுத்ததுக்கு நீங்கள் உங்களுக்கு ஒரு நிமிஷம் கூட நீங்கள் டைம் கொடுக்கல. சரியான தூங்காமல் இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் இப்போ நீங்கள் சேஞ்ச் பண்ணியிருக்கீங்க. நல்லா தூங்கணும்னு நினச்சிருக்கீங்க, நல்லா சாப்பிட்றீங்க, ஹெல்தி ஃபுட்ஸாக சாப்பிட்றீங்க, நிறைய ஃப்ரூட்ஸ் சாப்பிட்றீங்க, நிறைய விஷயங்கள் கேர் பண்ணுறீங்க, ஹெர்பல் அந்த மாதிரி விஷயங்கள் மூலிகை விஷயம் தான் அதிகமாக எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. எனக்கு சில பேர் சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது, ஏதோ ஒரு விஷயங்கள் அந்த மாதிரி நீங்கள் கேர் பண்ணுற மாதிரி இருக்குது. இன்றைக்கி சடனாக இந்த மாதிரி ஒரு ரீடிங் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்குது உங்களுக்குள்ள. என்னதான் ஒரு குறைன்றதே இல்லைன்றது உங்கள் மைண்டுக்கு புரிஞ்சிருக்கு. எப்படி இருந்தாலும் குறைன்றது கிடையாது. அது நம்மளாம் ஒரு விஷயம் நம்ம மைண்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இது இந்த விஷயம் என்கிட்ட குறையா இருக்குன்னா அது குறையா தான் தெரியும் உங்களுக்கு. இல்லை என்கிட்ட எல்லாமே பெர்ஃபெக்ட் தான், ரொம்ப நல்லா இருக்கேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, எனக்கு எந்த கவலையும் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு நீங்கள் நினைக்கிறது தான் நீங்கள் வந்துட்டு வெளியில் எடுத்துகிட்டு வரீங்க, மேனிஃபெஸ்ட் பண்ணுற மாதிரி. நீங்கள் ஒரு நெகட்டிவாக யோசிச்சிங்கன்னா நெகட்டிவ் விஷயங்கள் நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறீங்க. நீங்கள் பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா பாசிட்டிவான விஷயங்கள் நீங்கள் லைஃப்பில் நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறீங்க. நிறைய டீப்பாக இருக்கிற சில விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு நீங்கள் இப்போது அக்செப்ட் பண்ண நிறைய அக்செப்டன்ஸ் தான் இருக்குது இந்த இடத்துல. நிறைய விஷயங்கள் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. நீங்கள் எந்த விஷயத்துலையும் நீங்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒதுங்குற மாதிரியில் எந்த விஷயமும் இல்லை. எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக கிளியராக நீங்கள் அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது நிறைய விஷயங்கள். மற்றவங்க சொல்கிறதுனால நீங்கள் அந்த மாதிரி கிடையாதுன்ற விஷயங்களும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. அது எந்த விஷயம் பற்றி இருந்தாலும் ஒருத்தவங்க சொல்கிறது நீங்கள் எடுத்துக்கிறது கிடையாது. உங்களுக்கு தெரியும் நீங்கள் என்ன எப்படி என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த விஷயங்களும் நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்க. பர்சனலி அந்த விஷயங்களை சொல்கிறேன், நான் இப்படி அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. நிறைய லவ் இருக்குது, செல்ஃப் லவ் அதிகமாக இருக்குது உங்கள் மேலே உங்களுக்கு. ஏன்னா எப்போவே உங்கள் மேலே இருக்கிற அந்த ஒரு செல்ஃப் லவ் தான் நிறைய விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும், மற்ற விஷயங்களை அட்ராக்ட் பண்ணும். உங்கள் மேலேயே உங்களுக்கு அந்த அளவுக்கு ஒரு செல்ஃப் லவ் இல்லை, அந்த ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இல்லைன்னா மற்ற விஷயங்களை நீங்கள் அட்ராக்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ரொம்ப நாள் தள்ளி போயிட்டே இருக்கும். நீங்கள் உங்களுக்காக நீங்கள் நிறைய விஷயங்கள் பண்ணுறீங்களோ அப்போ தான் நீங்கள் வெளியில் இருக்க நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற மற்ற விஷயங்களும் உங்களுக்கு வந்துட்டு வந்து சேரும். ஓகே, கார்ட்ஸில் என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். சில பேர் நிறைய செல்ஃப் டவுட் இருந்தது. இப்போ அந்த செல்ஃப் டவுட்டுன்றது நீங்கள் ரொம்ப குறைச்சிட்டு வந்துட்டீங்க. சில பேர் அதை பற்றி யோசிக்கிறதே இல்லை. செல்ஃப் டவுட்டுன்றதே கிடையாது. அது எந்த விஷயமா வேணாலும் இருக்கட்டும், அது எந்த விஷயம் செல்ஃப் டவுட்டுன்றதும் கிடையாது.
ரீடிங் ரெசனேட் ஆனால் எடுத்துக்கோங்க, ரெசனேட் ஆகாமல் எந்த ரீடிங்ஸுமே எடுத்துக்காதீங்க. உங்களுக்கான ரீடிங்ஸ் தான் உங்களுக்கே தெரியும். புதுசாக வரவங்களுக்காக சொல்கிறேன். ஃபோர்ஸ் பண்ணி எந்த ரீடிங்குமே எடுத்துக்காதீங்க. ஏதாவது ஒரு மெசேஜ் உங்களுக்கு இருந்தால் கூட எடுத்துக்கோங்க. சில பேருக்கு என்னோடய இன்னொரு சேனல் இருக்குது, தெரியாதுன்னா என்னோடய இன்னொரு சேனல் இருக்குது, ஆல்ரெடி நான் ரன் பண்ணிகிட்ருக்கேன் சேனல். அந்த சேனலோட லிங்க் நான் உங்களுக்கு இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். அந்த வீடியோவும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த சேனல்லையும் அதுலேயும் நிறைய வீடியோஸ் இருக்குது. ஏதோ ஒரு விஷயம் கனெக்ட் ஆகுற மாதிரி இருக்கு. அது என்னன்னு தான் பார்த்துட்ருக்கேன். யாராவது பார்க் அந்த மாதிரி போயிருக்கும் போது ஏதாவது ஒரு ஒரு நாய்க்குட்டியோ நாயோ வந்துட்டு உங்ககிட்ட வர மாதிரி சுற்றி சுற்றி வர மாதிரி நீங்கள் பார்த்துருக்கலாம். சில பேருக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்கலாம். இல்லை சில பேர் வந்துட்டு ஏதோ ஒரு ஃபீமேல் எனர்ஜி இருக்கு. இது ஒரு ஃபீமேல் ஸ்பிரிட் எனர்ஜி மாதிரி தான் எனக்கு தெரியுது. இந்த மெசேஜ் எல்லாருக்காக இருக்காது. யாருக்குன்னா உங்களுக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருந்தால் எடுத்துக்கலாம். இந்த மெசேஜ் உங்களுக்கு இருக்குமான்ற டவுட் தான் நிறைய பேருக்கு. சில பேருக்கு இருக்கலாம். யாராவது வந்து ஒரு ஸ்பிரிட் ஃபீமேல் எனர்ஜி வந்துட்டு பார்த்துருக்கலாம். உங்கள் வீட்டில் பார்த்துருக்கலாம், இல்லை நீங்கள் பார்க்கில் போயிருக்கும் போது அந்த இடத்துல பார்த்துருக்கலாம். லைக் உட்காந்துட்ருக்கிற மாதிரி. சில பேர் உங்கள் ட்ரீமில் பார்த்துருக்கலாம், உட்காந்துட்ருக்கிற மாதிரி உங்கள் வீட்லேயோ இல்லை உங்கள் வீட்டு வாசலில் எதுனா நீங்கள் அந்த ஊஞ்சல் வச்சுருந்தீங்கன்னா அதில் உட்காந்துட்ருக்க மாதிரியோ சம்டைம்ஸ் சடன் பார்த்துருக்கலாம். திரும்பி பார்க்கும்போது இருந்திருக்காது. அந்த நேரத்தில் இன்கேஸ் நீங்கள் பெட்ஸ் நீங்கள் வளர்த்துட்ருக்கீங்கன்னா அந்த பெட் அந்த இடத்த பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்கலாம். ஏதோ ஒரு கம்யூனிகேஷனுக்காக அந்த ஸ்பிரிட் உங்கள்கிட்ட வந்த மாதிரி இருக்குது. ஒரு ஃபீமேல் எனர்ஜி அந்த மாதிரி தான் தெரியும். அந்த மாதிரி ஒரு ஸ்பிரிட் சிக்னிஃபிகண்ட்டாக தான் எடுத்துக்கோங்க. சன், என்ஜாய் சக்ஸஸ் அண்ட் ஹாப்பினஸ். சன், கண்டிப்பாக ஏதோ ஒரு முனிவர் சொல்லி எனக்கு மைண்டில் வந்துச்சு. எனக்கு ஒரு முனிவர் இல்லை லைக் சித்தர்ன்ற மாதிரி. ஆனால் நான் அந்த விஷயத்தை நான் வெளியில் சொல்லலை. ஆனால் கரெக்டாக காட் அப்படி தான் இருக்குது. பி டிவோட்டட் அண்ட் கமிட்டட். சில பேர் உங்களுடைய இவ்வளோ நாளாக நீங்கள் வந்துட்டு பண்ணிகிட்ருக்க வேண்டுதலுக்கும் மேபி நீங்கள் கரெக்டானா நீங்கள் எதனா ஒரு விஷயம் நீங்கள் ப்ரே பண்ணியிருக்கலாம். அந்த விஷயத்த வந்துட்டு நீங்கள் வந்துட்டு ஒரு சித்தர்கிட்ட போய் கேட்டிருக்கலாம். உங்களுக்கு வந்து அதுக்கான ஆன்சர் கிடைக்காம இருந்திருக்கலாம். என்னன்றது உங்களுக்கு புரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் இப்போது அதுக்கான ஒரு ஆன்சர் ஏதோ ஒரு விஷயமா உங்களுக்கு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது, புரிய வைக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கேட்ட ஆன்சருக்கான பதில் வந்துட்டு சீக்கிரம் கிடைக்கிறதா இருக்கலாம். நான் இது இன்னொரு வாட்டி கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். ஓகே, நீங்கள் கேட்டதுக்கான ஆன்சர் வந்துட்டு அகெயின் சன் காட் கண்டிப்பாக வந்துட்டுருக்கு. நீங்கள் கேட்டதுக்கான ஆன்சர் அதுக்கான ஒரு விஷயம்தான் உங்களுக்கு வந்து நீங்கள் வீட்டில் சடனாக யாரோ உட்கார்ற மாதிரி பார்க்குறதா இருக்கலாம். நீங்கள் வீட்டில் பெட் வளர்க்குறவங்களா தான் நாய் பூனை என்ன வேணாலும் இருக்கலாம். அது வந்துட்டு சடனாக அந்த இடத்துல சடனாக சைலண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கலாம். அதே இடத்துல பார்த்துட்ருக்கிற மாதிரி இருக்கலாம். சம்டைம்ஸ் நீங்கள் தூங்கி எழுந்து வெளியில் வரும்போது
ஒரு செகண்ட் வந்துட்டு ஷாக் ஆகிற மாதிரி இருக்கும். யாரோ உட்காந்துட்டு இருந்தாங்க, அந்த சோஃபாவில் இருந்தாங்க, அந்த இடத்துல இருந்தாங்க, அந்த சேரில் இருந்தாங்க அப்படின்ட்டு நீங்கள் திரும்ப பார்க்கும்போது அந்த இடத்துல ஒன்றுமே இருக்காத மாதிரி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபீல் நீங்கள் பண்ணியிருந்தீங்கன்னா, நீங்கள் கேட்ட விஷயத்துக்கான அந்த ஆன்சர், அந்த விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக தான் எனர்ஜி, இது ஒரு எனர்ஜி உங்கள் வீட்டுக்கு வந்திருக்கிற மாதிரி இருக்குது. நீங்கள் கேட்ட ஏதோ ஒரு அப்ரூவல் கேட்டிருக்கலாம், இல்லை ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு புதுசாக கேட்டிருக்கீங்கன்னா, அது வந்து ஒரு ஒரு சந்தோஷமாக உங்களுக்கு அந்த விஷயம் கொடுக்குற மாதிரி இருக்குது. அது என்ன விஷயம்னு உங்களுக்கு தெரியும், சந்தோஷமாக உங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருக்குது. சிதர் ஏதோ ஒரு விஷயம் மேபி நிறைய பேர் எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு ஞானம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு மைண்டில் வந்து ஏதோ ஒரு விஷயம் கொடுக்குறாங்க, ஏதோ ஒரு சம்திங் கொடுக்குறாங்க. இவ்வளோ காலம் உங்களுக்கு சில ஆன்சர்ஸ் கிடைக்காம இருந்தது, அந்த மாதிரி இருந்ததுன்னா மேபி உங்களை சுற்றி சில விஷயங்கள் உங்கள் ஸ்பிரிச்சுவல் அந்த ஒரு விஷயங்களில் சில விஷயங்கள் நீங்கள் இன்னும் புரிஞ்சிக்காமலே பண்ணிகிட்டு இருந்ததாக இருக்கலாம். இல்லை உங்கள் கூட இருக்கிறவங்களோ, உங்களை சுற்றி இருக்கிறவங்களோ, இல்லை சுற்றி இருக்கிற ஏதோ ஒரு விஷயத்தினாலேயோ அந்த டைம் உங்களுக்கு அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு பண்ணியிருந்தாங்கன்னா, அந்த விஷயம் உங்களால் அந்த அளவுக்கு பாதுகாக்க முடிஞ்சிருக்காது, இல்லை ஏதோ ஒரு விஷயம் உங்களால் புரிஞ்சிக்க முடியாதுன்ற மாதிரி இருந்திருக்கு. ஆனால் இப்போது நேரம் வந்ததால் உங்களுக்கான அந்த ஒரு விஷயம் உங்கள் வரைக்கும் வந்து சேர்ற மாதிரி இருக்குது. கண்டிப்பாக ஒரு சித்தர், ஒரு ஒரு பெரிய ஒரு குரு, ஒரு ஸ்பிரிச்சுவல் பெரிய குரு அவங்க சொல்லலாம், அந்த மாதிரி ஒரு பர்சன், நீங்கள் பிலீவ் பண்ணுற பர்சன், அவங்க உங்களுக்கு வந்துட்டு கொடுக்குற மாதிரி இருக்குது ஆன்சர். நேரடியாக கொடுக்குறாங்க உங்களுக்கு. ஏதாவது நீங்கள் சடனாக போகிறீங்க, வெளில போகிறீங்க, இல்லை நார்மல் உட்காந்துட்ருக்கீங்கன்னா ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நீங்கள் பார்க்குற மாதிரி, ஏதாவது ஒரு குவைட் இல்லை ஏதாவது ஒரு சென்டென்ஸ் நீங்கள் பார்க்குறதா இருக்கலாம், மீடியாவில் பார்க்குற மாதிரி இருக்கலாம், டிவியில் பார்க்குற மாதிரி இருக்கலாம், வெளியில் நடந்துட்டு போய் ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் எழுதியிருப்பாங்க, ஏதாவது ஒரு வாக்கியம் எழுதியிருப்பாங்க, அந்த மாதிரி பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் வந்துட்டு உங்களுக்கான ஒரு ரிப்ளை, உங்களுக்கான ஒரு விஷயம் சொல்லிவிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். 10 ஆஃப் கப்ஸ். கண்டிப்பாக இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன், இல்லை கன்ஃபர்மேஷன் சொல்ல முடியாது, உங்களுக்கான ஒரு பதில், உங்களுக்கான ஒரு சொல்யூஷன். எந்த விஷயம் நீங்கள் கேட்டிங்களோ அதுக்கான ஒரு பதிலை தான் அவங்க சொல்லியிருக்கிறதா நீங்கள் எடுத்துக்கலான்ற மாதிரி இருக்கும். ஓகே, ஓகே, இதோட இந்த ரீடிங் முடிச்சுக்கலாம். நாளைக்கு வேறு ஒரு ரீடிங்கோட உங்களை வந்து பார்த்துக்கிறேன்ற என்ன சம்டைம்ஸ் எனக்கு அப்படியே வாய், நான் ஒன்று நினச்சி பேசுனா அது வேறு விதமாக பேசு. நீங்கள் பண்ணுற விஷயங்களும் அப்படி தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். உங்களோட எனர்ஜி தான் என்ன எடுத்துருக்கேன். நீங்கள் சம்டைம்ஸ் வந்து நீங்கள் நினைக்கிறது ஒன்று, நீங்கள் பண்ணுறது ஒன்றா இருக்குது. அந்த விஷயத்த கொஞ்சம் நீங்கள் பேலன்ஸ் பண்ணுங்கள், பதட்டம் இல்லாமல் பண்ணுங்கள், காம் மைண்டாக பண்ணுங்கள், காமாக இருங்க. எல்லா விஷயத்துக்கும் ஒரு முடிவு இருக்குது, எல்லா விஷயத்துக்கும் ஒரு சொல்யூஷன் இருக்குது. அதனால் எதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. கோபத்தில் உங்களுடைய மைண்ட், உங்களுடைய விஷயங்களை இழந்துடாதீங்க. ஆக்ஷன்ஸ் எப்போவுமே நிதானமாக பண்ணிங்கன்னா எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு சக்ஸஸ்ன்ற மாதிரியான ஒரு மெசேஜ் எனக்கு இங்கே தெரியுது. ஓகே, வேறு மருதாணி செடி கன்ஃபர்மேஷனாக இருக்கும் உங்களுக்கு. அதை நீங்கள் பார்த்துருக்கீங்க, இல்லை மருதாணி கையில் போட்டிருக்கீங்க, அது மேலே உங்களுக்கு ஒரு அட்ராக்ஷன் இருக்குதுன்னா இந்த மெசேஜ் உங்களுக்கு தான் அப்படின்னா இது உங்களுக்கான டீப் ரெசனேட் ஆகிற மாதிரி இருக்கான மெசேஜ், அதுக்கான ஒரு கன்ஃபர்மேஷன். மருதாணி செடி, மூலிகை செடி ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி தான். இன்னொன்று வந்துட்டு மாதுளை செடி இல்லை ஏதாவது நீங்கள் பார்க்குறீங்கன்னா அதுவும் உங்களுக்கு கன்ஃபர்மேஷன் கொடுக்குற மாதிரி. சரியா? என்னோட இன்னொரு சேனல் பார்க்காதவங்க அதையும் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், லிங்க் தரேன், அதை போய்ட்டு வீடியோஸ் செக் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
அதுலேயும் வந்து ஹைப் பண்ணுங்கள். நீங்கள் யாருக்கு எப்படி ரெசனேட் ஆச்சுன்றது இந்த வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓகே, டேக் கேர், காட் பிளஸ்.